ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமித்ரன் சேனல். இன்றைக்கி இந்த தோசைக்கல்ல எப்படி இந்த அளவுக்கு ஒயிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இந்த தோசைக்கல் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. நீங்கள் இந்த இடம் பார்க்குறீங்களா? இந்த இடம் மாதிரி தான் ஃபுல்லாக வந்துச்சு. இந்த கைப்பிடியும் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த தோசைக்கல்லை நான் எப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக மாற்றுறேன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்துங்க ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் வெறும் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி தோசை ஊற்றணும். தோசை ஊற்றிட்டு அப்படியே அந்த ஹீட் இருக்கும்போதே என்ன பண்ணோம், இந்த மாதிரி கத்திரிக்கோல் அப்புறம் கரண்டி கத்தி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி சொரண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அழகாக பேத்துட்டு வந்துச்சு இந்த ரெண்டு அப்படி எல்லாமே. அப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் நாங்கள். இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஆனால் இந்த கைப்பிடியை க்ளீன் பண்ண மறந்துட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் தோசை ஊற்றும் போது சும்மா நானே கத்தியால் இப்படி பண்ண பாருங்கள், அதை கொஞ்சம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன். நான் ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் இதை தேய்ச்சினா இதெல்லாம் போயிடும். ஒன்றுமே பண்ண வேணாங்க. நான் சில பேர் சொல்லுவாங்க லெமன் சோடா ஊற்றணும், அது ஊற்றணும், லெமன் வச்சு உப்பு போட்டு, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் தோசை ஊற்றி முடிச்சுப்போ அந்த ஹீட் இருக்கணும். இதுக்காக தனியாக சூடும் பண்ண தேவை. நம்ம ஹீட் இருந்தால் போதும் நமக்கு. நான் தோசை ஊற்றிட்டு அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சிங்க்கு, அதில் எடுத்துகிட்டு போய் வச்சு நானும் என் பையனும் தான் தேய்ச்சோம். அந்த ஹீட் இருக்கும் போதே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், பார்த்து தேய்ங்க. ஃபுல்லாக தேய்ச்சேன். என் பையன் தான் அதிகமாக தேய்ச்சாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு ஆக்சுவலாக இந்த தோசைக்கல் வாங்கி 9 இயர்ஸ் ஆகுது. இந்த 9 வருஷத்தில் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதே இல்லை. அப்படியே கருப்பாக இருக்கும், அப்படியே தோசை ஊற்றிட்டே இருந்தோம். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணதே என் பையன் மோஸ்ட்டாக அவர் தான் நிறையா பண்ணார். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நான் தேய்ச்சி கழுவுறது கடைசியாக அந்த ஸ்க்ரப் இருக்குங்களா, நம்ம கொஞ்சம் சொரசம் ஸ்க்ரப்பு, அதை வச்சு தேய்ச்சி கழுவுறது மட்டும்தான் நான் பண்ணேன். அப்படி பண்ணிவிட்டு உடனே தோசை ஊற்றினீங்கன்னா உடனே தோசை இந்த உப்பு இந்த லெமனு இதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா தோசை உடனே ஊற்ற முடியாது, நம்மளால் வராது. வெறும் ஹீட் பண்ணி சொரண்டினாலே போதும். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பிளான் இருக்குது, கொஞ்சம் சொரண்டலாம் அப்படின்ட்டு. இந்த கைப்பிடிலாம் கொஞ்சம் சொரண்டலாம், அப்படியே சொரண்டிடலாம் அப்படின்ட்டு. அதனால தான் தோசை ஊற்ற தான் இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு தோசைக்குள்ளே இந்த அளவுக்காவது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்.